Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. وقال الله تعالى في آية أخرى وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹுவின் அருள் நாடியவர்களாக ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு மிகவும் பிடித்தமானது உங்களுடைய செல்வமா அல்லது உங்களுடைய வாரிசுகளுடைய செல்வமா? மறுபடியும் இந்த கேள்வியை கவனியுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உங்கள் பைசாவா அல்லது உங்களுடைய வாரிசுதாரர்களுடைய சொத்து சுகங்களா? இப்படி ஒரு கேள்வியை ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழரிடத்திலே கேட்டார்கள். இந்த கேள்வியை இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்வி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உங்கள் பைசாவா உங்களுடைய வாரிசுக்காரர்களுடைய பைசாவா? இந்த கேள்விக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர் சொல்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கெல்லாம் தயாராக இருக்கலை, தெளிவாக இருந்தார்கள். இந்த கேள்விக்கான பதிலை சொல்வதில்லை. அவங்க தெளிவாக சொன்னார்கள், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பைசா பிடிச்ச செல்வம் எங்களுடைய செல்வம் மட்டும்தான். எங்களுடைய வாரிசுகளுடைய செல்வங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. நாங்கள் சம்பாதிச்சு நாங்கள் கையில் வச்சு அனுபவிச்சுட்டு இருக்கிறது எதுவோ அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். நபித்தோழர்கள் சொன்ன பதில். இப்போ இந்த கேள்விக்கான நம்முடைய பதிலும் சஹாபாக்கள் சொன்ன அந்த பதிலாகத்தான் இருக்கும். நமக்கு பிடிச்ச செல்வம் நம்முடைய செல்வம். இன்னும் கொஞ்சம் வெளிப்படையான வார்த்தையில் எளிமையாக சொல்வதாக இருந்தால் அடுத்தவன் பைசாவுக்கு நான் ஏன் ஆசைப்படுறேன், இதுதானே நம்முடைய பதிலாகவும் இருக்கும். பொதுவாக அடுத்தவன் பைசாவுக்கு நம்ம ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பைசா நமக்கு பிடிக்கும், நம்ம பைசா தான் நமக்கு உதவும். அப்போ சஹாபாக்களுடைய நிலையிலையும் நம்முடைய நிலையிலையும் இந்த பதில் சொல்கிறதுல டிஃப்ரென்ஸ் இல்லை. அவங்க சொன்ன பதில் தான் நம்முடைய பதிலாக இருக்கும். நமக்கு பிடிச்சது நம்முடைய செல்வம் மட்டும்தான். சரி, அப்படியானால் நம்முடைய செல்வம் என்பது எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த முதலாவது கேள்வியை தொடர்ந்து இந்த கேள்விக்கான பதிலைத்தான் இப்படி சொன்னார்கள். நம்முடைய செல்வம் பிடிக்கும்னு சொன்னால் நம்முடைய செல்வம் எதுங்கிறது முதல்ல முடிவு செய்யணுமா இல்லையா? அவங்க சொன்னாங்க, ஒருவர் செலவு செய்து முடித்துவிட்ட செல்வங்கள் மட்டும்தான் அவருடைய செல்வம். அவர் இப்போ சேமித்து வைத்திருக்கக்கூடியவை எதுவாக இருந்தாலும் அது அவங்களுடைய வாரிசுதாரர்களுக்குரியது.
எதையெல்லாம் அவர்கள் செலவு செய்திருக்கிறார்களோ அது மட்டும்தான் அவங்களுடையது. அவங்க கையில் வச்சிருக்கிறது எதுவாக இருந்தாலும் அடுத்தவர்களுடையது, அதாவது வாரிசுக்காரங்களுடையது அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தைகள் சஹாபாக்களை ஒரு ஆழமான யோசனைக்கு தள்ளி விட்டுருச்சு. அதாவது இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய செல்வம் நம்முடையது அல்ல. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த நிமிஷத்தில் நாம் மௌத்தா போயிட்டோன்னு சொன்னால் அந்த செல்வம் நம்முடைய வாரிசுதாரர்களுக்கு உரியதாக மாறிவிடுகிறது. நம்ம கையில் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கையில் இருக்கிறதா நினைக்கிறோம். மௌத்தாயிட்டா நமக்கு அது யூஸ்லெஸ், நாம் அதை பயன்படுத்த முடியாது. நம்முடைய வாரிசுதாரர்கள் யாரோ அவர்களுக்கு போய் சேர்ந்து விடும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் நமக்காக என்னத்தை செலவு செஞ்சோமோ அதுதான் நம்முடைய செல்வம். அந்த வகையில் எது நம்முடைய செல்வம் அப்படிங்கிறது தெளிவாயிருச்சு. நாம் நமக்காக எவற்றையெல்லாம் இதுவரைக்கும் செலவு செஞ்சிருக்கிறோமோ அது மட்டும்தான் நம்முடையது. இப்போ அடுத்த கேள்வி ஒன்று வரும். சரி, நாம் நமக்காக செலவு செஞ்சது மட்டும்தான் நம்முடையது, சேமித்து வச்சிருக்கிறது மௌத்தா போயிட்டு அடுத்தவங்களுக்கு போயிடும். சரி, நம்ம செலவு செஞ்சதில் நமக்காக ஏதாவது மிஞ்சுமா? இதுவரைக்கும் நாம் செலவு செய்தவற்றில் நமக்காக மிஞ்சக்கூடியது எது? இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? யகூலுல் அப்து, ஒரு அடியான் இப்படி சொல்லுகிறான், மாலி மாலி, என்னுடைய பைசா, என்னுடைய செல்வம். அவன் கையில் வச்சிட்டு இருக்கிறத பற்றி என்ன சொல்லுகிறான்? நான் சம்பாதிச்சது என்னுடைய செல்வம், என்னுடைய செல்வம் என்று சொல்லுகிறான். ஆனால் இன்னமா லஹு மாலு மின் மாலிஹி சலாசுன், அவனுடைய செல்வம் என்பது 3 வகையானவை மட்டும்தான். எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு என்னுடைய சொல்கிறான், என்னுடைய செல்வம், ஆனால் 3 மட்டும்தான். முதலாவதாக மா அகல ஃபஅஃப்னா, 1 அவன் சாப்பிட்டு முடித்தது. இதுவரைக்கும் என்னத்தையெல்லாம் சாப்பிட்ருக்கிறான், அது அடுத்தவன் நடதில்லை, இவன் தான் அனுபவிச்சிருக்கிறான். இதுவரைக்கும் சாப்பிட்டவை ஃபஅஃப்னா, அது உண்டு முடித்ததோடு தீர்ந்து போச்சு, மிஞ்சலை, முடிஞ்சு போச்சு. அவ் லபிச ஃபஅபுலா, அல்லது அவன் உடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆடைகள் அதுவும் பழையதாகி நைந்து போய் விடுகிறது, எடுத்து வைக்கவெல்லாம் முடியாது. யூஸ் பண்ண என்னுடையது, நான் சம்பாதிச்சது என்று இவன் எடுத்து உடுக்கிற ஆடைகள் கொஞ்ச நாளில் அதுவும் நெஞ்சு போய் விடுகிறது, மிஞ்சலை. அவ் ஆத்தா ஃபக்தனா, மூன்றாவதாக அவன் இறைவழியில் செலவு செய்தவை, அது மட்டும்தான் சேமிப்பாக, இவனுடைய சேமிப்பாக மிஞ்சி விடுகிறது என்று சொன்னார்கள். முதல்ல எந்த செல்வமும் நம்முடையதல்ல. இந்த கணத்தில் மரணம் அடைந்து விட்டால் அது அடுத்தவங்களுக்கு போயிடுது, வாரிசுகாருடைய செல்வம். நம்முடைய செல்வம் என்று பார்த்தால் நாம் அனுபவிச்சது மட்டும். அந்த அனுபவிச்சதிலையும் இந்த 3 தான். 1 நமக்காக நாம் சாப்பிட்டது, நாம் உடுத்தின ஆடைகள், நம்ம விருப்பத்தின் அடிப்படையில் அல்லாவுக்காக அவனுடைய பாதையில் செலவு செய்தவை. 3 மட்டும்தான் இவனுடைய ஓன் பர்பஸ்க்காக செலவு செய்த விஷயம். அதிலையும் 2 மிச்சமே இல்லாமல் இந்த உலகத்திலேயே முடிந்து போய் விடுகிறது. சாப்பிட்டது அழிந்து விடுகிறது, உடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆடைகள் எஞ்சி இல்லாமல் கிழிந்து போய் விடுகின்றன. ஆனால் அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்தவை மட்டும்தான் இவனுடைய சேமிப்பாக எஞ்சுகிறது. வமா சிவா தாலிக ஃபஹுவ ஸாஹிபுன், இந்த 3ஐ தவிர எதுவாக இருந்தாலும் அவனை விட்டு சென்று விடக்கூடியவை. வ தாரிகுஹு லின்னாஸ், மற்ற மனிதர்களுக்காக வேண்டி அவன் விட்டு செல்லக்கூடியவை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டதும் உடுத்ததும் அப்படின்னு சொன்னது சாப்பிட்டதையும் குடித்ததையும் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நாம் நமக்காக அனுபவிக்கக்கூடிய எல்லா வகையான இன்பங்களையும் சுகங்களையும் தான் அப்படி சொல்கிறாங்க.
ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக, தனிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டி இந்த உலகத்தில் என்னத்தையெல்லாம் அனுபவிக்கிறானோ அது மட்டும்தான் அவனுடைய செல்வம், அதுதான் அவனுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி. மற்றதெல்லாம் அவன் விட்டு போயிடுறான். அதுலேயும் இவன் இறை வழியில் செலவழிப்பது, அல்லாஹுடைய வழியில் சதக்காவாக ஜக்காத்தாக கொடுப்பவைகள் மட்டும்தான் இவனுக்காக இவனுடைய வாழ்க்கைக்கு பிறகும் பயனளிக்கக்கூடியதாக மிஞ்சுகிறது. பொதுவாக மனுஷங்களுடைய பார்வை என்ன தெரியுங்களா? அடுத்தவங்களுக்கு கொடுத்தா கம்மியாயிடும், அடுத்தவர்களுக்கு வழங்கினால் நம்மிடம் இருப்பது குறைந்து போய்விடும். எவ்வளவுக்கு எவ்வளவு அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய செல்வத்திலிருந்து குறைந்து விடுகிறது, கம்மியாகி விடுகிறது, அல்லது தீர்ந்து போய் விடுகிறது. இதுதான் உலக மக்களுடைய பார்வை. ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வையும் அவர்களுடைய அளவுகோலும் வேறு. அவங்க என்ன சொல்றாங்க? அத்தா ஃபக்தனா, இறை வழியில் செலவு செய்தவை அது மட்டும்தான் அவனுடைய சேமிப்பாக எஞ்சி விடுகிறது. இதனுடைய சுருக்கமான வாசகம், சின்ன ஒரு ஸ்லோகம் மாதிரி சொல்வதாக இருந்தால், கொடுப்பவையே எஞ்சுகின்றன. சின்ன வாசகம், 2 வார்த்தை, கொடுப்பவை மட்டுமே எஞ்சுகின்றன. ஒரு அழகான வாசகம். மக்களுடைய பார்வை கொடுத்தா தீர்ந்து போயிருங்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வை கொடுப்பது மட்டும்தான் உங்களுக்காக எஞ்சுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு உரையாடல் இந்த கருத்தை நேரடியாக இப்படி விளக்குகிறது. அன்னஹும் ஸஹபு ஷாத்தன், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் ஒரு ஆடு அறுக்கப்பட்டுச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான தர்மங்கள் செய்கிறதுல ரொம்ப ஆர்வம், ரொம்ப ஈடுபாடு காட்டக்கூடியவர். பெரிய விருப்பம் அதில் அவங்களுக்கு. எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பதிலே ரொம்ப ஆர்வம் காட்டுவார்கள். இப்போ அறுத்த ஆட்டை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் தர்மமாக, தானமாக பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க. இப்படி அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆர்வத்தில் தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்காக வேண்டி கொஞ்சம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணலை, மறந்துட்டாங்க. அடுத்த ஆட்டில் நம்ம வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் வேணும்னு நினைக்கல. எல்லாத்தையும் கொடுத்த பிறகு பார்த்தாருதான் ஒன்றுமே காணும், கொஞ்சம் தான் இருக்கு. கொடுக்குற ஆர்வத்தில் கடைசியில் பார்த்தானாக்கா அந்த ஆட்டினுடைய ஒரு தோல் சப்பையினுடைய சிறிய அளவுக்கு கறியும் தோலும் சில எலும்புகள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. இதை தவிர எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே போயிட்டு வந்து கேட்பாங்க, மா பக்கிய மின்ஹா, அறுத்த ஆட்டில் ஏதாவது மிச்சம் இருக்குதா என்று கேட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, மா பக்கிய மின்ஹா இல்லா கதிஃபுஹா, அந்த ஆட்டினுடைய ஒரு தோல் சப்பையை தவிர வேறு எதுவும் பேலன்ஸ் இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சின்னு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பக்கிய குல்லுஹா கைர கதிஃபுஹா, தோல் சப்பையை தவிர தானமாக கொடுத்த மற்றவை மட்டும்தான் நம்மளுக்கு மிஞ்சி இருக்கு. இதையும் நம்ம என்ன செஞ்சுருவோம்? சாப்பிட்டு முடிச்சிருவோம். நமக்காக எஞ்சியது நாம் இப்போ சாப்பிட போகிறது இல்லை. எதை அடுத்தவர்களுக்காக நாம் இதுவரைக்கும் கொடுத்தோமோ அதுதான் நமக்கானது என்று சொல்லிவிட்டார்கள். அப்படின்னா என்ன பொருள்? அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்வது எதுவோ அது மட்டும்தான் உண்மையிலே நமக்காக மிச்சமாகிறது. கொடுத்தவை எஞ்சும். சரி, அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? ஒவ்வொரு நாளும் அவை வளர்ந்து கொண்டே இருக்கும். 7 மடங்காக, 700 மடங்காக அது வளர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் அதற்கு மேலும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு? நம்முடைய சிந்தனைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்ட மாதிரி அல்லாஹ் அதனை வளர்த்தி கொண்டே இருப்பான். ஒரு ஆள் ஒரு நாள் ஒரு 10 ரூபாய் சதக்கா செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே ஒவ்வொரு மனுஷனுடைய செயல்களும் ஆய்வு செய்யப்படுகிற சமயத்திலே அவருடைய ஒவ்வொரு நாளினுடைய செயலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் எடுத்து வைக்கப்படும். அந்த சமயத்தில் ஒரு நாள் அவர் செஞ்ச அந்த 10 ரூபாய் சதக்காவும் கூட எடுத்து வைக்கப்படும். ஆனால் அதில் ஆயிரக்கணக்கான ரூபாய் இருக்கும். இவர் கொடுத்தது 10 ரூபாய்,
மறுமையில் ஆயிரக்கணக்கான ரூபாய்களாக இருக்கும். அன்னைக்கு அவர் கொடுத்தது 10 ரூபா மட்டும்தான். மறுமையில் அவருடைய 10 ரூபாய் சதக்கா கணக்கில் காட்டப்படுவது பெரும் தொகையாக இருக்கும். அப்போ அன்னைக்கு 10 ரூபா கொடுத்த பிறகு என்ன நடந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி நமக்கு விளக்கி தருகிறார்கள். ஒருவர் ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து ஒரு சதக்கா செய்தார். இடையில ஒரு செய்தி சொல்றார், ஹலாலான சம்பாத்தியத்தை தவிர வேறு எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு இடையில ஒரு துண்டு செய்தியை சொல்லிவிட்டு, அவர் செய்த அந்த ஒரு சதக்கா ஒரு பேரித்தம் பழமாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அதனை தனது வலது கையினால் ஏற்றுக்கொள்கிறான். அந்த சதக்காவுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், வலது கையால் ஏற்றுக்கொள்கிறான். பிறகு அல்லாஹ்வின் உள்ளங்கையில் இருந்தவாறு அது மலையை விட பெரிதாகிற வரைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும். உதாரணம் சொல்லுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், உங்களில் ஒருவர் ஒரு குதிரை குட்டியையோ ஒட்டக குட்டியையோ வளர்த்து பெரிதாக்குவது போல, ஒரு குதிரை குட்டியை அல்லது ஒரு ஒட்டக குட்டியை உங்களில் ஒருவர் எப்படி பராமரித்து அதனை பெரிதாக்குவாரோ அது மாதிரி கொடுக்கிற அந்த செல்வம் சிறிய அளவாக இருந்தாலும் சரி தன்னுடைய கையில் வைத்து என்று சொன்னால் தன்னுடைய நேரடி பராமரிப்பின் கீழ் அதற்கான பிரதிபலனை அல்லாஹ் பன்மடங்காக்குகிறான். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இன்றைக்கு நாம் ஒரு பேரித்தம்பழம் அளவுக்கு சதக்கா செய்தால் நாளை மறுமையிலே மலையை விட பெரிதான ஒரு தொகையாக அது வெளிப்படும். ஒருவர் ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ்வினுடைய வழியிலே செலவு செய்கிறார் என்று சொன்னால் அவர் நாளை மறுமையிலே 700 ஒட்டகங்களுடன் ராஜாவை போல வருகின்ற காட்சியை குறித்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னு சொன்னால், ஒரு ராஜா தெருவில் பவனி வருகிற பொழுது அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய வாகனாதிகள் வரும். அன்றைய காலகட்டத்தில் குதிரைகளும் ஒட்டகங்களும் யானைகளுமாக ராஜபவனி செல்வதை சொல்வார்கள். இன்னைக்கு மந்திரிமார்களும் ஆட்சி செய்யக்கூடியவர்களும் பல்வேறு வகையான கார்களிலே பவனி வருவதை போல இன்றைக்கு ஒருவர் ஒரு ஒட்டகத்தை அளவுக்கு ஒரு குதிரை அளவுக்கு ஒருவர் தானம் செய்கிற பொழுது மறுமையில் ராஜபவனி வருவதை போல அவர் அதனுடைய பன்மடங்காகி கொண்டு வருவார் என்று ஒரு காட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் விவரித்திருக்கிறார்கள். இந்த விஷயம் அல்லாஹ்வினுடைய வழியிலே செலவு செய்யப்படுகிற இந்த செல்வம் வளர்ந்து வரக்கூடிய அந்த முறைமையை பற்றி திருக்குர்ஆன் ஷரீஃபிலே மிகப்பெரிய அளவுக்கு நம்மை ஈர்க்கிற வகையிலே அல்லாஹ் விவரித்திருக்கிறான். ஹதீஸ் அல்ல, ஆயத். 2வது அத்தியாயத்தினுடைய 261வது வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய வழியிலே பொருளை செலவழிப்பதற்குண்டான உதாரணம் கமஸலி ஹப்பத்தின், அது ஒரு விதையை போல, ஒரே ஒரு தானியை மணியை விதைப்பதை போல, அன்பத்தத்து சபுஅ சனாபில, ஒற்றை தானிய மணியை விதைத்தால் அது 7 கதிர்களை முளைப்பிக்கிறது. ஃபீக்குள்ளி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகள் வருகின்றன. ஒற்றை விதையை விதைத்தால் 7 கதிர்கள், ஒவ்வொரு கதிரிலும் 100 மணிகள், தானிய மணிகள். அப்படியானால் ஒன்றை விதைக்க 700 மடங்காக அறுவடை செய்யப்படுவதை போன்றதுதான் இறைவழியிலே பொருளை செலவு செய்வதற்கான உதாரணம். தொடர்ந்தும் அல்லாஹ் சொல்லுவான், வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, தான் நாடுபவர்களுக்கு இதனை விடவும் அதிகமாக பெண்மடங்காக்கி கொடுப்பான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் மிக பரந்த மனப்பான்மை கொண்டவனும் எல்லாவற்றையும் அறியக்கூடியவனும் என்று அந்த வசனம் முடிவடையும். அப்போ ஒரு மோமினுடைய மனசில் ஆழத்தில் ஒரு விஷயத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும். என்ன அந்த விஷயம்? கொடுத்தது மட்டும்தான் எஞ்சும், எஞ்சுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். இது ஒரு மோமினுடைய மனசில் அழுத்தமாக பதிவு பண்ண வேண்டிய விஷயம். திரும்பவும் நீங்கள் நாம் அடுத்தவர்களுக்காக அல்லாஹ்வுடைய வழியில் இறை வழியில் எவற்றை செலவு செய்கிறோமோ அது மட்டுமே எஞ்சும். எஞ்சுவது அப்படியே நின்று விடுவதில்லை, அது பன்மடங்காக வளர்ந்து கொண்டும் இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தான தர்மங்கள் வழங்கக்கூடிய இந்த குணம் இருக்கிறதே, இது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய முக்கியமானது ஒரு தனித்தன்மை.
ஒரு தனி அடையாளமாக இருப்பதற்கு இந்த உணர்வு ஒரு காரணம். நான் கொடுக்கிறது எதுவும் வேஸ்ட் ஆகாது, இது எனக்காக வேண்டித்தான் நான் கொடுக்கிறேன், இது எனக்கு பின்னாடி பயன்படும், பெரிய அளவுக்கு அல்லாஹ் இதனை பன்மடங்காக்கியும் தருவான். இந்த உணர்வு தான் முஸ்லிம் சமுதாயத்தில் எடுப்பாக காணக்கூடிய விஷயம். முஸ்லிம் அரசாட்சி இருந்து வந்த எல்லா காலகட்டத்திலும் எல்லா நாடுகளிலும் தான தர்மங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டு வந்தன. ஒரு நதியை போல தான தர்மங்கள் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருந்துச்சு. இன்னைக்கும் அது அப்படித்தான் இருக்கிறது. ஏராளமாக முஸ்லிம் சமுதாயம் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அது வறண்டு போகாத ஒரு நதி, எப்பொழுதும் அவர்களுடைய இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு குணம். இந்த நதி ஓடிக்கொண்டே இருக்கும். எதுவரைக்கும்? சொர்க்கம் என்கிற கடலை போய் சேருகிற வரைக்கும். தான தர்மங்களுடைய நிலைமை அதுதான். அதனால் கொடுப்பது என்பது நம்முடைய குணமாக மாற வேண்டும். சில பேர்கள் இப்படி சொல்கிறது உண்டு, முதல்ல அதிகமாக செல்வத்தை சேமித்து செட்டில் ஆகிடணும், அதுக்கப்புறம் நிறைய தான தர்மங்கள் செய்யலாம். தான தர்மங்கள் செய்வதற்கு பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக மேம்பட வேண்டும் அல்லது தன்னிறைவடைய வேண்டும், அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த சதக்கா, இந்த தான தர்மங்கள் அப்படிங்கிறது நிறைய பொருளாதாரம் கைக்கு வந்த பிறகு கொடுக்க வேண்டிய விஷயம் அல்ல. அதுவரைக்கும் தள்ளி போட வேண்டிய ஒரு செய்தி அல்ல அது. எவ்வளவு கொடுக்கிறோம் அப்படிங்கிறத விட இருப்பதிலிருந்து எவ்வளவு கொடுக்க முடியும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மிடம் இருப்பது எதுவோ அதிலிருந்து கொடுக்க வேண்டும். அதுதான் தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமாக சதக்கா செய்து வந்தார்கள் அப்படின்னு நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அடுப்பு புகையாத பல நாட்களும் கடந்து போயிருக்கிறது. இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிறப்பு குணம் உண்டு. அவர்களுடைய சிறப்பு பெயர்கள் ஒன்று அஜ்வத். அஜ்வத் என்று சொன்னால் ஏராளமாக கொடை வழங்கக்கூடியவர். ஜூத், ஏராளமாக கொடையை வழங்கக்கூடியவர். குறிப்பாக ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாட்கள் வருகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வீசுகிற காற்றை விட வேகமாக தான தர்மங்கள் கொடுப்பார்கள். ரமலான் மாதத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்து வந்த ஏராளமான இபாதத்துகளிலே முக்கியமான ஒரு இபாதத், ரமலான் மாதத்தினுடைய பிற்பகுதிகள் வந்துவிட்டால் வீசும் காற்றை விட வேகமாக தான தர்மங்கள் செய்வார்கள். அவர்களுடைய சிறப்பு பெயர் அஜ்வத். அதுக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அடுக்கி வச்சு செலவு பண்ணிட்டு இருக்கல. கையில் வந்த உடனேயே அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெரும் கொடையாளராக இருப்பதிலிருந்து சாத்தியமாகிற அளவுக்கு வழங்குவதுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழக்கமாக, அவர்களுடைய வழிமுறையாக இருந்திருக்கிறது. நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன சதக்காக்கள் சில சந்தர்ப்பங்களிலே பெரிய சதக்காக்களை எல்லாம் தாண்டி சென்று விடலாம். கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். பாருங்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், 1,00,000 திர்ஹங்கள் சதக்காவை விட 1 திர்ஹம் சதக்கா முந்திவிட்டது. சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியலை. இப்பொழுதும் இந்த வாசகத்தை கவனியுங்கள். 1,00,000 திர்ஹங்கள் சதக்காவை விட 1 திர்ஹம் சதக்கா முந்திவிட்டது. 1 திர்ஹம் ஜாஸ்தியா, 1,00,000 ஜாஸ்தியா? 1,00,000 தான் ஜாஸ்தி. ஒன்றுங்கிறது ஒரு சின்ன பார்ட்டு தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுங்க, கவனியுங்கள், 1,00,000 திர்ஹம் சதக்காவை விட 1 திர்ஹம் சதக்கா முந்திவிட்டது. இதை கேட்ட நபித்தோழர்கள் ஆச்சரியப்பட்டு அது எப்படி நடக்கும் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆள்கிட்ட 2 திர்ஹங்கள் மட்டுமே இருந்தது, அதில் 1 திர்ஹத்தை அவர் சதக்கா செய்தார். மற்றொருவர் ஏராளமான செல்வத்திலிருந்து 1,00,000 திர்ஹங்களை சதக்கா செய்தார். இங்கே என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், ஏழையான ஒரு மனிதர் அவர்கிட்ட இருந்த வெறும் 2 திர்ஹங்களில் பாதியை கொடுத்திருக்கிறார். அவர்கிட்ட இருந்தது மேக்சிமம் 2 திர்ஹம், அதில் 1 கொடுத்தா உள்ளதில் பாதியை கொடுத்திருக்கிறார். பணக்காரராக இருந்தவர்
பல்லாயிரம் கோடிகளிலிருந்து 1,00,000 கொடுக்கிற பொழுது அது அவருடைய செல்வத்திலிருந்து ஒரு சின்ன பார்ட் மட்டும்தான். இந்த ஏழையோடு ஒப்பிடுகிற பொழுது அவர் செல்வத்திலிருந்து 1,00,000 கொடுத்திருந்தாலும் அது ஒரு சிறிய தொகை. ஆனால் ஒரு ஏழையை பொறுத்த வரைக்கும் 2ல் 1 கொடுத்துட்டா பாதி அல்லவா? இந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள், நம்முடைய அளவுகோல்களும் பார்வைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அளவுகோலும் பார்வையிலும் எப்படி வித்தியாசப்படுகிறது. நாம் என்ன நினைப்போம்? 1,00,000 கொடுத்தா தான் பெரிய அமௌண்ட், 1,00,000 கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் ஆகணும், அப்புறம் கொடுத்தா போதும். இது ஒரு பார்வை. அதே மாதிரி வாங்கக்கூடியவர்களும் அவர் 1,00,000 கொடுத்தாரு, இவர் 1 தான் கொடுத்தாரு. இதுதான் நம்முடைய பார்வையும் நம்முடைய மதிப்பீடும், நம்முடைய ஸ்கேலிங், நம்முடைய வேல்வேஷன். 1,00,000 தான் ஜாஸ்தி. ஆனால் ஒரு ஏழையை பொறுத்த வரைக்கும் 2 திர்ஹம் வைத்திருக்கிற பொழுது அதில் 1 கொடுக்கிறார் என்று சொன்னால் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருந்ததுல பாதி. இப்ப இருந்ததுல பாதி பெருசா, நிறையத்திலிருந்து கொஞ்சம் கொடுக்கிறது பெருசா? இப்படி ஒரு பார்வையையும் அளவுகோலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். எனவே கொடுப்பது பெரிதாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கையில் இருப்பது எதுவோ அதிலிருந்து நம்மால் முடிந்த அளவுக்கு. இது தான தர்மத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள். மரணம் வருவதற்கு முன்னால் கிடைச்ச வருமானத்திலிருந்து அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும் என்றுதான் திருக்குரான் ஷரீஃப் நமக்கு வழிகாட்டுதலை வழங்குகிறது. வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய அஹதக்குமுல் மௌத். உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்து விடுங்கள், இறை வழியில் செலவு செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்படி வழிகாட்டுகிறான். அல்லாஹுடைய வழியில் செலவு செய்யாமல் அலட்சியமாக இருக்கக்கூடியவர் மரணத்தை நேருக்கு நேராக காணக்கூடிய சந்தர்ப்பத்திலே கைசேதத்தில் மூழ்கி விடுவான். நான் ஓடி ஓடி கஷ்டப்பட்டு ஏராளமான செல்வத்தை சேர்த்து வச்சேன், ஆனால் அந்த செல்வத்திலிருந்து எனக்காக நான் எதனை மிச்சம் வைச்சிருக்கிறேன்? இதுவரைக்கும் நான் சம்பாதித்திருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் நான் அனுபவித்தேன். என்னை விட என்னை சுற்றி இருப்பவர்கள் தான் என்னுடைய உழைப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைக்கும் உரிய விஷயம். நான் சம்பாதித்தேன், சேர்த்து வைத்தேன், அதில் நான் என்னதான் சாப்பிட்டிருப்பேன்? நான் ஒத்த ஒரு மனுஷன். எவ்வளவுதான் வாரி வாரி நான் அனுபவித்திருந்தாலும் ஒரு மனிதன் நான் சம்பாதித்ததிலிருந்து கொஞ்சத்தை எடுத்துட்டேன், மிச்சம் பூரா யார் அனுபவிக்கிறார்? என்னை சார்ந்தவர்கள், என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய குடும்பாதிகள், நான் பெற்ற பிள்ளைகள், நான் திருமணம் செய்த மனைவி, மக்கள், அவர்கள் தான் இருக்கிறார்கள். இப்பொழுது நான் மரணத்தை சந்திக்க இருக்கிறேன். இந்த மரணத்தை கஷ்டமில்லாமல் எதிர்கொள்வதற்கும் மரணத்திற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை சுகமாக அமைவதற்கும் இதுவரைக்கும் என்னுடைய செல்வத்தில் நான் என்னத்தை சேமித்து வைத்திருக்கிறேன் என்று கைசேதப்படுகிற ஒரு சந்தர்ப்பம் வரும் என்பதை திருக்குரான் ஷரீஃப் சொல்லுகிறது. உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னால் வந்து நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அப்படிப்பட்டவர்கள் புலம்புகின்ற ஒரு காட்சியை இந்த குரான் வசனத்துடைய தொடர் சொல்லுகிறது. ஃபயகூல ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப். மரணம் கண் முன்னால் வந்து நிற்கிற பொழுது அந்த மனிதன் சொல்லுவான், இறைவா எனக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பை தருவாய் என்று சொன்னால், என்னுடைய தவணையை இன்னும் கொஞ்சம் நீ பிற்படுத்துவாய் என்று சொன்னால், ஃபஅஸ்ஸதகு வஅகும் மினஸ் சாலிஹீன், நான் ஏராளமாக சதக்காக்களை செய்து நல்லவர்களில் ஒருவனாகிவிட்டு வருவேன் என்று சொல்லுவான். வலை யுஅஹிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. ஆனால் ஒரு ஆன்மாவினுடைய தவணை வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு கணம் நேரம் கூட அல்லாஹ் பிற்படுத்துவதில்லை. வல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன். நீங்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹ் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறான். 63வது அத்தியாயம் சூரத்துல் முனாஃபிகூன்ல 10-11வது வசனம். வாழ்க்கையினுடைய கடைசி நிமிடத்திலே ஒரு மனுஷன் தான் தான தர்மங்கள் செஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என்று வருத்தத்தோடு கவலையோடு சிந்தனை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். இந்த புலம்பல் வாழ்க்கையில் முடிஞ்சு போகக்கூடிய காரியங்களுக்காக எவ்வளவோ நான் செலவு செஞ்சேன், ஆனால் முடிவில்லாத மறு உலக வாழ்க்கைக்காக வேண்டி நான் எதனையும் சேமித்து வைக்கலையே என்கிற அந்த கடைசி நேர புரிதலிலிருந்து வரக்கூடிய புலம்பல் அது. அந்த நிலைமை ஒரு மோமினுக்கு வந்துவிடக்கூடாது என்பதனால் தான் அல்லாஹ் சொல்லுவான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய அஹதக்குமுல் மௌத்.
உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்முடைய சமுதாயத்திலே சின்னதும் பெருசுமான சதக்காக்களுடைய இந்த ஓடைகள், நதிகள் இனியும் அதிகமாக பெருக்கெடுத்து ஓட வேண்டும். குறைவாக வருமானம் உள்ளவர்கள் குறைவாக சதக்கா செய்யட்டும். நிறைவான வருமானம், அதிகமான வருமானம் உள்ளவர்கள் அதிகமாக நிறைவாக சதக்கா செய்யட்டும். அல்லாஹுடைய வழியிலே கொடுக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நாம் இந்த உலகத்தை விட்டு படியிறங்கி செல்லுகிற சமயத்தில் நம்முடைய கையை பிடித்து கொண்டு நமக்கு வழிகாட்டியாக வரக்கூடிய விஷயம். நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கிற பொழுது நம்மோடு எதுவுமே யாருமே வரப்போவதில்லை. நாம் சதக்காவாக கொடுத்தவை மட்டுமே நம்மை கைபிடித்து கூட்டி கொண்டு போகும். நம்முடைய கபர், நம்முடைய மண்ணறையிலே ஒளியாக, மஹ்ஷர் பெருவழியிலே நமக்கான நிழலாக, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே நாம் தவறி விழுந்து விடாமல் நம்முடைய கையை பிடித்தவாறு சொர்க்கத்திற்கான வழிகாட்டியாக அது நமக்கு முன்னால் நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய விஷயம் நாம் கொடுக்கக்கூடிய சதக்கா என்பது. இதற்கு மனசு வேணும். மனதிருந்தால் மட்டுமே இது முடியும். எவ்வளவுக்கெவ்வளவு பரந்த மனப்பான்மையும் தூய்மையான மனப்பான்மையும், அதாவது சுயநலம் என்கிற அழுக்கு இல்லாமல் அடுத்தவர்களுடைய கஷ்டத்தையும் அடுத்தவர்களுடைய தேவைகளையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனசு கிளியராக இருக்கணும், தூய்மையாக இருக்க வேண்டும். சுயநலம் என்கிற அழுக்கை விட்டு தூய்மையாக இருக்கணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? ரமலான் மாதத்தை பயன்படுத்தணும். இப்போ ஒரு செய்தி, உருது மொழியிலே ஒரு கதை இருக்கக்கூடிய விஷயம். ஒரு ஆசிரியர், ஒரு குரு, அவரை சந்தித்த ஒரு இளைஞர் அவர்கிட்ட கேட்குறாரு, வாழ்க்கையில் பயன் தரக்கூடிய சில அட்வைஸுகளை எனக்கு நீங்கள் சொல்லணும், யூஸ்ஃபுல் அட்வைசஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா எனக்காக என்று கேட்டுக்கொள்கிறார். அப்போ அவர் அந்த இளைஞரிடத்தில் திருப்பி ஒரு கேள்வியை கேட்கிறார், நீ எப்போதாவது பாத்திரம் கழுவுனது உண்டான்னு கேட்கிறார். அவர் கேட்டுட்டு வந்தது பயனளிக்கக்கூடிய ஏதாவது அறிவுரையை சொல்லுங்கள். இவர் திருப்பி கேட்கிறது, பாத்திரம் கழுவி இருக்கிறியாப்பா அப்படின்னு திருப்பி கேட்கிறார். அவர் ஆச்சரியப்பட்டு கேட்பார், ஆமாம் கழுவி இருக்கிறேன், அதுக்கும் நான் கேட்டதுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் மறுபடியும் திருப்பி கேட்பார், பாத்திரம் கழுவுன அந்த அனுபவத்தின் மூலமாக எதையாவது உன்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சா? அப்போ திருப்பி அவர் கேட்டார், பாத்திரம் கழுவுறது புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? சாதாரணமான ஒரு அன்றாட செயல்பாடுகளில் ஒரு விஷயம், பாத்திரம் கழுவுவதிலே புரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது? அந்த ஆசிரியர் சிரித்து கொண்டே சொல்லுவார், பாத்திரம் கழுவும் பொழுது அதனுடைய வெளிப்புறத்தை விட உட்புறத்தை சுத்தம் செய்வதற்குத்தான் அதிகமாக முயற்சி செய்திருப்பாய். வெளிப்புறம் கருப்பாக தான் இருக்கும், கறி பிடிச்சி தான் இருக்கும், அதையெல்லாம் யாரும் பெருசாக ரிஸ்க் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. உள்ளே இருக்கக்கூடிய அசுத்தங்களை தூய்மைப்படுத்துவதற்குத்தான் அதிக கவனம் செலுத்தி இருப்பாய், அதிக முயற்சி செய்திருப்பாய். முடிஞ்சது, அட்வைஸ் முடிஞ்சிச்சு. அந்த இளைஞருக்கு புரிந்து விட்டது, ரொம்ப சந்தோஷமாக திரும்பி போனார். அப்போ நம்முடைய வெளிப்புறத்தை அலங்காரப்படுத்துவதை விட உள் மனசிலே இருக்கக்கூடிய இந்த சுயநலம் மாதிரியான அழுக்குகளை அழுத்தமாக கழுவி சுத்தப்படுத்தினால் அடுத்தவருடைய தேவையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சுயநலத்தை அழுக்கை அழித்துவிட முடியும். ரமலான் மாதத்தை நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் இதுதான். வெளிப்புறத்தை அலங்கரிப்பதை விட உட்புறத்தை அலங்கரிப்பதுதான் முக்கியம். ரமலானுடைய இந்த நாட்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கான நாட்கள். இந்த நாட்கள் நம்முடைய மனசுக்குள்ளே பற்றி பிடிச்சிருக்கக்கூடிய அழுக்குகளை, கரைகளை சுத்தம் செய்து அந்த இதயத்தினுடைய ஒளியை, பிரகாசத்தை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம். உள்ளம்தான் முக்கியமான விஷயம். ரமலான் மாதத்தை நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே இது மாதிரியான ஒரு சுய விசாரணை நமக்கு ரொம்ப தேவைப்படுகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு தனித்துவம் வாய்ந்த விருந்துக்காக வேண்டி தயார் செய்யக்கூடிய மகத்தான சந்தர்ப்பங்கள் ரமலானுடைய சந்தர்ப்பங்கள். வீணாக்கி விடாமல்
நம்முடைய ரமலானை பயன்படுத்துவதற்கு நாம் அதிக கவனம் எடுக்க வேண்டியிருக்கிறது. காரணம், எவ்வளவுக்கு நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்திக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு நாளை மறுமையிலே நமக்கான இடத்தை நாம் தக்க வைத்துக் கொள்கிறோம். அந்த இதய தூய்மை இல்லாமல் மறுமையில் யாருனாலையும் தப்ப முடியாது. எவ்வளவு அமல் செஞ்சிருந்தாலும் சரி, இபாதத்துகளை திரும்ப திரும்ப வகை வகையாக அதிகம் செய்திருந்தாலும் சரி, இதய தூய்மை என்பது இந்த இபாதத்துகளும் கூட பயனளிப்பதற்கான ஒரு அடிப்படை காரணம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், சூரத்து ஷுஆரா என்று சொல்லக்கூடிய 26வது அத்தியாயத்திலே 88, 89வது வசனம், யௌமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூன். இந்த உலகத்திலே என்னுடைய செல்வம், என்னுடைய குடும்பம் என்று சொல்லி ஆளாய் பறந்து கொண்டிருக்கிறோமே, இதை எதுவும் பயன் தராத அந்த நாளிலே, யௌமலா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், பிள்ளைகளும் செல்வங்களும் பயன் தராத அந்த நாளிலே, இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே யார் தூய்மையான உள்ளத்தோடு வருகிறானோ அவனை தவிர மற்றவர்கள் சிரமம்தான். மற்றவருடைய காரியம் சிரமமான காரியம், உள்ள தூய்மையே முக்கியம். இதய தூய்மையோடு எவன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு வருகிறானோ அவன் தப்பித்துக் கொள்வான். அப்ப இங்க விழுந்து நமக்காக, நம் குடும்பத்திற்காக வேண்டி படுகிற பாடுகள் இந்த துனியாவோட முடிஞ்சு போகக்கூடிய விஷயம்தான். ஒரு சிறிய அளவுக்கு கூட நாளைக்கு மறுமைக்கு நம்முடைய சம்பாத்தியங்கள் பயன்பட போவதில்லை, இறை வழியில் செலவு செய்ததை தவிர, உல தூய்மையோடு செலவு செய்ததை தவிர. அப்போ களங்கமில்லாத இந்த மனசோட அல்லாஹுவை சந்திக்க முடிந்தவனால் மட்டும்தான் இந்த உலகத்திலே, இந்த வாழ்க்கையிலே செய்யப்படக்கூடிய செயல்களுக்குரிய பிரதிபலன்களை மறுமையில் அனுபவிக்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களை, நம்மை பொறுத்த வரைக்கும் ரமலான் மாதம் என்பது ஒரு மெஷின்தனமாக வந்து போகக்கூடிய ஒரு மாதம் அல்ல. அப்படி ஆகிவிடக்கூடாது. காரணம் என்னன்னு சொன்னால், இனி இந்த துனியா இருக்கிற வரைக்கும் ரமலான் மாதங்கிறது வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. காலம் போக போக ரமலானும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த ரமலான்களில் நாம் இருப்போமா? இல்லை, உத்தரவாதம் இல்லை. உண்மையிலே சரியாக சொன்னால், ரமலான் மாதம் வருகிற பொழுது ரமலான் வரவேற்கப்படும். அதே மாதிரி ரமலானை நாம் பல வகையில் சிறப்பித்து சொல்லுகிற பொழுது, நாமெல்லாம் நம்மை பற்றி சொல்லுகிற பொழுது ரமலானுடைய விருந்தாளி, ரமலான் விருந்தாளி மாதிரி வருது, நாம் அந்த விருந்தாளியை வரவேற்கணும்னு. உண்மையிலே ரமலான் விருந்தாளி இல்லை, நாம தான் ரமலானுடைய விருந்தாளி. நாம தான் ரமலானுடைய விருந்தாளியாக இருக்கிறோம். வருஷம் ரமலான் வருது, ஒரு விருந்தாளி மாதிரி நாம் என்ன செய்கிறோம்? ரமலான் அட்டன் பண்ணுறோம். சில நேரங்கள் வரைக்கும் நமக்கு இந்த வாய்ப்பு, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ரமலான் என்கிற இந்த விருந்தை அனுபவிக்கும் வாய்ப்பை இழந்து விடுவோம் மரணத்தின் மூலமாக. உண்மையிலேயே நாம் தான் இந்த ரமலான் என்கிற விருந்தை பயன்படுத்தியாக வேண்டும். ஒரு உருது கவிஞர் இப்படி சொல்கிறார். அதோடு இந்த ஜும்மா உரையை நிறைவுக்கு கொண்டு வரலாம். என்ன சொல்கிறார்? ஹம் ந ஹோங்கே ஷாயத் பர் அகலே சால் பி ஆயேகா ரமலான், दर हकीकत रमलान नहीं इंसान है मेहमान, हम न होंगे शायद पर अगले साल भी आएगे रमलान. ஒரு கால் நாம் இல்லை என்று சொன்னாலும் கூட அடுத்த ஆண்டும் ரமலான் வரும். அதனால் தர் ஹகீகத் ரமலான் நஹி இன்சான் ஹே மெஹமான், உண்மையில் விருந்தாளி ரமலான் அல்ல, மனிதன்தான். அதனால் ரமலான் மாதம் ஒரு விருந்தை போல நாம் பயன்படுத்த வேண்டும். சடங்கு ரீதியாக ரமலான் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா இந்த ரமலானுடைய எல்லா இபாதத்துகளையும் முழு ஈடுபாட்டோடும் நிறைவாகவும் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்தருள்வானாக. குறிப்பாக இறைவழியில் அதிகம் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ரமலானின் கடைசி நாட்களிலே தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வனஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ திக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.